அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆளும் திமுக கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 38க்கு 39 இடங்களை வெல்ல வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்து திமுக பணிகளை செய்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் முதல் கட்டமாக திருச்சி, டெல்டா மாவட்டங்களில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் திமுக சார்பில் நேற்று நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் முக்கியமான சில கருத்துக்களை தெரிவித்தார். தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மக்களை, இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கான களம் தயாராகிவிட்டது. திருப்புமுனை தரும் தீரர்கள் கோட்டமான திருச்சியில் வாக்குச்சாவடி வீரர்களிடம் அவர்களின் கடமை இன்றைய காலத்தின் தேவை என்பதை எடுத்துரைத்தேன். வெறுப்பையும் பிரிவினையையும் மக்களிடையே விதைத்தவர்கள் இப்போது இந்தியாவின் மக்களின் ஒற்றுமையை கண்டு அஞ்சி நடுங்குகின்றனர். களம் காணுவோம், களமாடுவோம், 40ம் நமதே, நாடும் நமதே என்று அந்த கூட்டத்தில் பேசினார். கட்சி மாற்றம் பொதுவாக லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நிர்வாகிகள் பலரும் கட்சி மாறுவது வழக்கம். பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு, பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பனர். அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தென் மண்டலத்தைச் சேர்ந்த புள்ளி அவர் மீது சில வழக்குகள் உள்ளன. இந்த முறை லோக்சபா தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தென் மண்டலத்தில் கிட்டத்தட்ட 8000 பேருடன் சேர்ந்து இவர் திமுகவில் இணைய உள்ளாராம். இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். இவர் மாறும் பட்சத்தில் தென் மண்டலத்தில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரமே காலியாகும் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஆளும் திமுக சார்பாக பணி செய்வதற்கு முன் ஒரு லிஸ்ட் எடுக்கப்பட்டு அந்த நபர்களின் செல்வாக்கை உளவுத்துறை மூலம் அறிய மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சென்னையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிராமங்கள் தோறும் திமுக கொடிக்கம்பங்கள் அமைப்பது, தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதி சிலைகளை அமைப்பது, தமிழ்நாடு முழுவதும் இணைய வசதிகளுடன் கலைஞர் படிப்பகம் அமைப்பது போன்ற தீர்மானங்களை கொண்டு வந்தன. இந்த பணிகள் ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுக தரப்பு லோக்சபா தேர்தலுக்கு தயாராகியுள்ளதாம். அதன்படி லோக்சபா தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 50,000 உறுப்பினர்களை இணைக்க டார்கெட்டும் வைக்கப்பட்டுள்ளதாம். இதில் பாதி கிணறு தாண்டிவிட்டோம், ஆனால் இன்னும் மீதி கிணறு தாண்டவில்லை. லோக்சபா தேர்தலுக்கு உட்கட்சி சர்வே எடுக்க வேண்டும் என்று எம்பிக்களின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது, யாரை மீண்டும் நிற்க வைக்கலாம், புதியவர்கள் தேவையா, ஏற்கனவே இருப்பவர்கள் மீண்டும் களமிறக்கலாமா என்று மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளிடையே ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறதாம். முக்கியமாக 10 முக்கிய முகங்களை தேர்தலுக்கு களமிறக்குவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம்.